வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். அதாவது இன்றைய தினம் இந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. கால்நடை பராமரிப்புத்துறையில் 350 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை தேவை, அலுவலர் சங்கம் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள 350 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு இயக்குநருக்கு அலுவலக சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவ பணிகள் இயக்குநரகத்துறையின் அமைச்சுப்பணி அலுவலர் சங்கம் மாநில தலைவர் சங்கர் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறியுள்ளதாவது: கால்நடை பராமரிப்புத்துறையில் பணியாற்றும் 149 உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆணை வெளியிட்டதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதாவது உதவியாளராக பணியாற்றவங்களுக்கு பதவி உயர்வு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆணை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மற்றும் பதவி உயர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் இடையே பணிமூப்பு, அதாவது சீனியாரிட்டி முரண்பாடு தொடர்பான வழக்கு காரணமாக கடந்த 13 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இந்த வழக்கின் மீது போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உதவியாளர் பதவி உயர்வு வழங்க ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்புத்துறையில் ஒப்பளிக்கப்பட்டுள்ள 424 உதவியாளர் பணியிடங்களில் 350க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் ஊழியர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்துள்ளது. அவர்களது சிரமத்தை கருத்தில் கொண்டு 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பதவி உயர்வு கூட கிடைக்காமல் இருக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு வழங்காமையும் இருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு அலுவலக உதவியாளராக பதவி உயர்வு கொடுக்காமல் இருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேருக்கு பதவி உயர்வுக்கான ஆணை அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அலுவலக உதவியாளர் கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கான அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி ஒரு போஸ்டிங்க்கும் அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறையில். ஸோ அலுவலக உதவியாளரும் அண்ட் பராமரிப்பு உதவியாளரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றது அடுத்த கட்டமாக நடைபெறும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.